சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 28. ஏசா வேட்டையாடிக் கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாயிருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாயிருந்தான். ரெபெக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமாயிருந்தாள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஈசாக்கை குறித்து தொடர் செய்திகளை நாம் கற்று வருகிறோம். சத்திய வசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த செய்திகள் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் செய்து வருகிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபம் செய்ய உங்களை அன்போடு வேண்டுகிறோம். அருமையானுள்ளே, ஈசாக்கின் மனைவியின் பேர் ரெபெக்காள். இந்த ஈசாக்குக்கு ஒரே ஒரு மனைவிதான். ஆபிரகாமுக்கு பல மனைவிகள் இருந்தார்கள். ஈசாக்கின் மகனான யாக்கோபுக்கும் ஈசாக்கின் இன்னொரு மகனான ஏசாவுக்கும் அநேக மனைவிகள் இருந்தார்கள். ஆனால் ஈசாக்குக்கு ஒரே ஒரு மனைவி தான். இந்த ஈசாக்கின் மனைவியாகிய ரெபெக்காள் என்கிற பெயரின் பொருள் என்னவென்றால் கயிறு என்று பொருளாகும். ஒருவேளை கயிறை கொண்டு பல பொருட்களை கட்டி இணைப்பது போல இவளை ஆண்டவர் பயன்படுத்துகிற நோக்கத்திற்காக இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கலாமோ என்று சொல்லி நான் எண்ணுகிறேன். ஆகவே இந்த ஈசாக்கின் மனைவியை குறித்து இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இவளை குறித்து வேதாமத்திலே அங்கே குறிப்பிடப்படும்போது இவள் மகா ரூபதியான பெண்மணி என்றும் புருஷனை அறியாத கன்னி பெண் என்றும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இவள் நாகோருக்கும் மில்காள் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொல்லப்படுகிறது. இதை ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 24 இதை காணலாம். அருமையானுள்ளே, ஆபிரகாமின் சகோதரனான நாகோரின் மகன்தான் பெத்துவேல். அவனுடைய மகள்தான் இவள். ரெபெக்காளின் ஆரம்பகால வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை. அது ஒரு சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை, நற்பண்புகளினால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. பிரசங்கின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம் சொல்கிறது, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது என்று. வேதாமத்திலே இவளுடைய ஆரம்பம் நல்ல ஆரம்பம், ஆனால் முடிவானது பல பிரச்சனைகள் நிறைந்த முடிவாக காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே முதல் ராஜாவான சவுலின் ஆரம்பம் நல்ல ஆரம்பம், ஆனால் முடிவு தற்கொலையில் போய் முடிகிறது. 1 ராஜாக்களின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 4 இதை வாசிக்க முடிகிறது. அருமையானுள்ளே, இந்த ரெபெக்காளின் நற்பண்புகளை முதலாவது நான் சொல்கிறேன். பிறகு அவளுடைய வாழ்க்கையினுடைய பண்புகளின் வீழ்ச்சிகளை 2வது பகுதியாக சொல்கிறேன். முதலாவது, இவளுடைய வாழ்க்கை நற்பண்பு என்ன? அதாவது உபசரிப்பிலே சிறந்தவள். ஹாஸ்பிட்டாலிட்டி வித் கைண்ட்னஸ் அண்ட் ரெவர்னஸ் என்று சொல்வார்கள். அதாவது நன்ற பக்தியோடு அதே சமயத்திலே மரியாதையோடு உபசரித்த இரக்கம் நிறைந்த ஒரு பெண்மணி. இவள் உபசரிப்பிலே சிறந்தவள். இவளுடைய உபசரிப்புக்கு காரணம் என்னவென்றால் இரக்கத்தன்மை. அந்நிய மனிதனான ஆபிரகாமின் வேலைக்காரனான எலியேசருக்கு இந்த ரெபெக்காள் அவள் தண்ணீர் ஊற்றுகிறதை நாம் காண முடிகிறது. இந்த ரெபெக்காளை கண்டபோது எலியேசர், உன்னுடைய குடத்தை சாய்த்து எனக்கு தண்ணீரை குடு என்று சொல்லும் பொழுது, நான் உமக்கு கொடுப்பேன், உம்முடைய ஒட்டங்களுக்கு வார்ப்பேன் என்று சொல்லி தண்ணீர் வார்த்துவிட்டு ஒட்டகங்களுக்கும் அவள் தண்ணீரை அவள் ஊற்றுகிறாள். அருமையானே, ஒரு ஒட்டகமானது 200 லிட்டர் தண்ணீரை 3 அல்லது 4 நிமிடங்களில் குடித்து விடுமா. அப்படியானால் 10 ஒட்டகங்கள் இந்த ஆபிரகாமின் வேலைக்காரனான எலியேசரோடு வந்தது. ஆகவே இந்த 10 ஒட்டகங்களுக்கு தண்ணீர் அவள் ஊற்றினாள் என்றால் சுமார் 2000 லிட்டர் தண்ணீரை ஊற்றி இருக்கிறாள். ஆகவே அந்த எலியேசரை பார்த்து ஆண்டவனே என்று சொல்லி அழைக்கிறாள். ஆகவே மரியாதையோடு வயது முதிர்ந்த இந்த மனிதனை கனத்தோடு
அவள் உபசரிக்கிறாள். நம்முடைய வாழ்க்கையிலே உபசரிப்பின் தன்மையிலே நாம் எப்படி இருக்கிறோம்? அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த ரெபேக்காளும் எலியேசருடைய அந்த உரையாடல், அந்த சம்பவத்தை நீங்கள் காண்பீர்கள் என்றால், இந்த ரெபேக்காள் உடல் நலத்திலே அவள் வலு பெற்றவள். அது மாத்திரமல்லாமல் அழகிலே சிறந்தவள். அவளிடத்திலே இரக்கத்தன்மை காணப்பட்டது. அது மாத்திரமல்லாமல் அவளுடைய வாழ்க்கையிலே மரியாதையோடு தன்னுடைய அந்த அருமையான எலியேசரை உபசரித்ததை இந்த திருமறை பகுதியிலே காண முடிகிறது. அருமையானவர்களே, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டே என்று சொல்லி அங்கே எபிரேயர் 13:2 காண முடிகிறது. முதலாவது, அவள் உபசரிப்பிலே சிறந்தவள் என்று சொன்னேன். இரண்டாவதாக, இந்த ரெபேக்காளுடைய நற்பண்புகளிலே இரண்டாவது என்ன? லாயல்டி டு ஹர் ஃபேமிலி என்று சொல்லலாம். தன்னுடைய குடும்பத்திற்கு அவள் உண்மை உள்ளவளாக காணப்பட்டாள். அநேகர் தன்னுடைய குடும்பத்திற்கு உண்மையற்றவர்களாக காணப்படுகிறார்கள். ஆதியாகமம் 24 நீங்கள் 28 இதையெல்லாம் வாசிக்கும் பொழுது, அந்த ரெபேக்காள் என்கிற அந்த பெண் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கு சம்பவித்த எல்லாவற்றையும் தன்னுடைய வீட்டிற்கு ஓடி போய் தன் தாயின் வீட்டில் உள்ளவர்களுக்கு அறிவித்தாள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அநேகர் இவ்வாறு உண்மை உள்ளவர்களாக காணப்படுவதில்லை. இதே குணம் எஸ்தருக்கு இருந்தது. மகாராணியாய் மாறின போதிலும் கூட அந்த அருமையான மொர்தெகாய் சொன்னதை அவள் கீழ்ப்படிந்து நடந்தாள். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திற்கு நாம் எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா சிந்திக்க வேண்டும். உண்மை என்கிற தன்மை தான் நம்முடைய குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் சரியான அஸ்திபாரமாக காணப்படுகிறது. இன்றைய வாலிபர்கள், வாலிப தங்கைகள் இந்த சிந்தனையை நாம் மனதிலே ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக, இந்த ரெபேக்காள் வாழ்க்கையில் இன்னொரு குணம் காணப்படுகிறது. உமன் ஆஃப் ஃபெய்த், விசுவாசம் நிறைந்த ஒரு பெண்மணி. ஈசாக்குக்கு தான் மனைவியாய் அவள் மாறப்போகிறாள் என்கிற செய்தியை அவள் அறிந்து கொண்டாள். ஆகவே ஈசாக்குக்கு திருமணத்திற்கு பெண் பார்க்க வந்த ஆபிரகாமின் வேலைக்காரனான எலியேசருடைய ஜெபம், அந்த வழி நடத்துதல், இதையெல்லாம் அறிந்து கேட்டுக்கொண்ட ரெபேக்காள் அவளுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் காணப்பட்டது. ஆதியாகமம் 24 நீங்கள் 58 பாருங்கள். ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதரோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். முன்பின் தெரியாத ஒரு இடம், முன்பின் தெரியாத மனிதனோடு பயணம் செய்கிற சூழ்நிலை, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று கூட அவளுக்கு தெரியாது. ஈசாக்கை அவள் பார்த்ததில்லை, ஈசாக்கின் தன்மையை குறித்து கேள்விப்பட்டதும் இல்லை. ஆனால் இவள் விசுவாசத்தோடு போகிறேன் என்று சொல்லி அவள் கடந்து போகிறாள். ஆதியாகமம் 12 1-3 பாருங்கள். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து, நான் காண்பிக்கிற இடத்துக்கு போய் என்று சொன்னார். ஆகவே காணாத அந்த தேசத்தை ஆபிரகாம் விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து சென்றார். அதே போல இந்த ஆபிரகாமினுடைய அந்த மருமகளாய் வரப்போகிற ரெபேக்காளும் அதே விசுவாசத்தோடு இருந்தாள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, முதலாவதாக அவளுடைய வாழ்க்கையிலே உபசரிப்பில் சிறந்தவள். இரண்டாவதாக தன் குடும்பத்திற்கு உண்மையாயிருந்தாள். மூன்றாவதாக அவளுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்திலே சிறந்தவளாக காணப்பட்டாள். அருமையானவளே, நான்காவதாக தேவனிடத்தில் விசாரிக்கிற பண்பு இருந்தது. அதாவது தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அவள் விசாரித்தாள். ஈசாக்கு ரெபேக்காளை திருமணம் முடிக்கும் போது ஈசாக்குக்கு அங்கே வயது 40 வயதாகிறது. 20 ஆண்டுகள் குழந்தை இல்லை. அந்த சமயத்திலே மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு பிரார்த்தனை செய்தான். அந்த ஜெபம் பண்ணிய போது அங்கே ரெபேக்காள் குழந்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை பெற்றாள். குழந்தை அவளுடைய கற்பத்தில் வளர்ந்தது. ஆனால் கற்பத்திலே ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தது. இதை அறிந்து கொண்ட ரெபேக்காள் தேவனிடத்தில் விசாரிக்க சொல்கிறாள். அருமையான என் சகோதர சகோதரிகளே, அவளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அந்த தேவனுடைய கிருபையினாலே தேவனுடைய சித்தத்தை, திட்டத்தை அறிய அவள் முற்படுகிறாள். தேவனிடத்தில் விசாரிக்க சென்றாள்.
இந்த நாட்களில் ஏராளமான திருச்சபை இருக்கிறது, திருச்சபை ஊழியர் இருக்கிறார்கள், வல்லமையான தேவதாசர் இருக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தைகளை வழிநடத்தல் சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாம் ஈசாக்கு வாழ்ந்த காலங்களிலே அங்கு தீர்க்கர்கள் காணப்படவில்லை. தேவன் சில சமயத்திலே தன்னுடைய மனிதர்களை, தேவதூதர்களை இங்கே அனுப்புகிறதை திருமறையிலே காண முடிகிறது. இவள் யாரிடத்தில் போய் விசாரித்தாள்? அங்கு சொல்லப்படவில்லை. எந்த முறையை அவள் கையாண்டாள்? அங்கு திருமறையிலே சொல்லப்படவில்லை. ஒரு வேத பண்டிதர் தன்னுடைய கருத்தாக எழுதுகிறார். அந்த சூழ்நிலையிலே இந்த அருமையான பெண்மணி ரெபேக்காள் யாரிடத்திலே சென்றிருப்பாள்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாமே ஒரே காலகட்டத்திலே, ஒரே சூழ்நிலையிலே வாழ்ந்த மக்கள். அதாவது ஒரே காலகட்டம் என்றால் ஆபிரகாம் இருக்கும் பொழுது ஈசாக்கு இருந்தார், ஈசாக்கு வாழும் பொழுது, ஆபிரகாம் வாழும்போது யாக்கோபும் ஏசாவும் அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆகவே ஒருவேளை ஆபிரகாமினிடத்தில் போய் விசாரித்திருக்கலாம். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக அழைக்கப்பட்டவன், தேவனுடைய வார்த்தையை கேட்டவன், தேவனுடைய உரையாடலை அறிந்தவன். அடிக்கடி தேவன் தன் சித்தத்தை, திட்டத்தை அவன் வாழ்க்கையிலே அவன் வெளிப்படுத்தியிருந்தார். ஒருவேளை ஆபிரகாமிடத்தில் விசாரித்திருக்கலாமோ என்று ஒரு தேவ மனிதர் எழுதுகிறார். இதற்கு ஆதாரம் திருமறையிலே கிடையாது, ஒரு யூகமாகத்தான் எண்ணலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளலாம், இவள் தேவனிடத்தில் விசாரித்தாள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்திலே விசாரிக்கிற பண்பு இருக்கிறதா? அவர் உங்களை விசாரிக்கிற படினால் உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அவர் நம்மை விசாரிக்கிறவர். ஆனால் நாம் அவரிடத்திலே என் எதிர்காலம் எப்படிப்பட்டது, என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, என் பிள்ளைகளுடைய தன்மை எப்படிப்பட்டது நாம் விசாரிக்கிறோமா? இந்த ரெபேக்காள் தன் பிள்ளைகளுடைய கேரக்டர்ஸ், குணநலன்கள், அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவள் விசாரித்தாள். இதை ஆதியாம் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 21, 25ஆம் அதிகாரம் 22, 23களிலே இதை வாசிக்க முடிகிறது. அப்பொழுது கர்த்தர் பேசினார், இதோ உன்னுடைய கற்பத்திலே 2 ஜாதிகள் பிறப்பார்கள், 2 ஜனங்கள் உருவாவார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று சொல்லி ஆண்டவர் பேசினார். அருமையானவர்களே, தேவனிடத்தில் விசாரிக்கிற தன்மை இருந்தது. யாக்கோபுக்கு ஒரு நாள் செய்தி வருகிறது, யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் எகிப்தில் இருக்கிறான். இதை அறிந்தபோது அந்த யோசேப்பு அனுப்பின வண்டி மாடுகள் அல்லது வண்டிகளெல்லாம் கண்டான். அவன் புறப்பட்டு வா என்று சொல்லி யோசேப்பு செய்தி சொல்லி அனுப்பியிருந்தான். ஆனால் நானும் நீங்களும் இருந்தால் உடனடியாக நம்முடைய மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு போய்விடுவோம். ஆனால் யாக்கோபு என்ன செய்தான்? தேவனிடத்தில் போனான், தேவனிடத்திலே ஜெபித்தான், தேவனிடத்திலே அவன் ஆராதித்தான். அவன் கேட்ட கேள்விகளுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். நீ எகிப்துக்கு போக பயப்படாதே, நான் உன்னோடு கூட வருவேன், உன் கண்களை யோசேப்பு மூடுவான், மறுபடியும் இந்த தேசத்துக்கு உன்னை கொண்டு வருவேன் என்று சொன்னார். அருமையானவர்களே, ஆண்டவரிடத்திலே விசாரிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரிடத்திலே விசாரிக்கிறதை விட்டுவிட்டு மனிதரிடத்திலே விசாரிக்கிற அந்த நிலைக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் விசாரியுங்கள், ஆண்டவருடைய வார்த்தையிலே தேடி அவருடைய சித்தத்தை அறிய முற்படுங்கள். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 29 சொல்கிறது, மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்குரியவைகள், வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்றென்றைக்கு உரியவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ சித்தத்தை அறிய முற்பட வேண்டும். ஆகவே இதுவரையிலும் ரெபேக்காளுடைய நல்ல பண்புகளை சொன்னேன். இனி இவளுடைய மிஸ்டேக்ஸ் அல்லது அவருடைய பண்புகளின் தடுமாற்றங்கள், வீழ்ச்சிகளை சொல்கிறேன். முதலாவதாக, ஈசாக்கு ஏசாவின் மேலே பட்சமாக இருந்தான், அன்பு வைத்தான். ரெபேக்காளோ யாக்கோபின் மேலே அன்பாயிருந்தாள். ரெபேக்காள் தன்னுடைய 2 பிள்ளைகளும் கற்பத்தில் இருக்கும்போது தேவனிடத்தில் விசாரித்தவள். ஆகவே தேவனுடைய திட்டம் என்ன, சித்தம் என்ன என்பதை அறிந்தவள். ஆகவே ஏசா யாக்கோபை சேவிப்பான் என்பதை அவள் புரிந்து கொண்டவள். ஆகவே இந்த ஒரு வெளிப்படுத்த நிமித்தமாய் இருப்பினும் கூட இந்த அருமையான யாக்கோபின் மேலே இவள் அன்பாய் இருந்திருக்கலாம். அருமையானவர்களே,
இந்த இந்த அருமையான ரெபேக்காள் யாக்கோபின் மேலே பட்சம் உள்ளவளாயிருந்தார். இந்த ரெபேக்காள் செய்த ஒரு பெரிய பிழை என்ன? ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவளே அதை தன் கையிலே பொறுப்பை எடுத்து குறுக்கு வழிகளிலே முயற்சிகளை செய்தார். அருமையானுள்ளே, ஆண்டவருடைய சித்தம் என்றால், ஆண்டவருடைய திட்டம் என்றால் அதை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். அதற்கு நாம் குறுக்கு வழியிலே சென்று, சுயமாய் சென்று, அறநெறி கோட்பாடுகளுக்கு விரோதமாக வாழ்ந்து, திருமறை நெறிகளை காற்றிலே விட்டுவிட்டு நாம் முயற்சிப்போமானால் அது ஒரு நல்ல பண்பல்ல. ரெபேக்காள் செய்தது இதுதான். தேவ திட்டம் என்பதை அறிந்திருந்தால் அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே குறுக்கு வழியிலே அவள் தந்திரமாக, வஞ்சகமாக திட்டமிட்டு தன்னுடைய மகனான யாக்கோபு சாபத்துக்கு பயந்தாலும் அந்த சாபம் என்மேல் வரட்டும் என்று சொல்லி அவனை பலவந்த பண்ணி அவனை தகப்பனிடத்திலே ஏசாவை போல அனுப்பி அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவள் முயற்சித்து வெற்றி சிறந்தாள். அருமையானுள்ளே, இந்த இடத்துல ரெபேக்காளுடைய தவறு என்ன? அவளுடைய விசுவாசம் நல்ல விசுவாசம், அவளுடைய நம்பிக்கை நல்ல நம்பிக்கை. ஆனால் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அநேக குறுக்கு வழிகளிலே அவள் முயன்றாள். இன்றைக்கு அநேகர் தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அநேக தவறான முறைகளிலே, தவறான வழிகளிலே பணம் சம்பாதித்து தவறான முறையிலே சேர்த்ததை வைத்து அநேக காரியங்களுக்கு செலவிடுகிறதை அறிந்திருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல ரெபேக்காளுடைய வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. ரெபேக்காள் வாழ்க்கையில் உள்ள இன்னொரு குறை என்னவென்றால் பட்சபாதம், ஃபேவரிட்டிசம். இதை நான் முதலாவதே சொன்னேன். அதாவது பட்சபாதம் என்பது என்ன? நமக்கு பிரியமானவர்களை அவர்களை முன்னிறுத்தி அவர்களுக்காக உழைப்பது, அவர்களுக்காக பிரயாசப்படுவது, அவர்களுக்காக நாம் அநேக காரியங்களை செய்ய முற்படுவது. இந்த பட்சபாதம் என்கிற அந்த நிலை பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் கூட காணப்படுகிறது. யாக்கோபு நிருபத்தை எடுத்துக்கொண்டால் ஐஸ்வர்யவான்களுக்கு நல்ல இருப்பிடம் கொடுத்தார்கள். பொன் மோதிரங்கள், மினுக்கான வஸ்திரம் தரித்தவர்களுக்கு நல்ல ஆசனத்தை கொடுத்தார்கள். ஏழையை, அடிமையை போய் அங்கே தூரத்தில் நில்லு, அல்லாவிட்டால் என் பாதத்தில் உட்கார் என்று சொன்னார்கள். இது பட்சபாதம் உள்ளது அல்லவா என்று சொல்லி யாக்கோபு ஜாடையாக கண்டிக்கிறார். அருமையானவர்களே, இந்த பட்சபாதம் என்பது குடும்பத்தில் மாத்திரமல்ல, சமுதாயத்தில் மாத்திரமல்ல, இன்றைக்கு திருச்சபைகள் மாத்திரமல்ல, ஊழியத்திலும் கூட இது தலைவிரித்து ஆடுகிறது. இந்த பாவம் ரெபேக்காளிடத்தில் இருந்தது. ஈசாக்கு ஏசாவின் மேலே அன்பு வைத்தான், ரெபேக்காளோ தன் மகனான யாக்கோபின் மேலே அன்பு வைத்தாள். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையை நான் சொல்லுகிறேன். மூன்றாவதாக இவளுடைய வாழ்க்கையிலே ஒரு தந்திரம் காணப்படுகிறது. தன்னுடைய 2 மகன்களும் ஒருவருக்கொரு மோதி இறக்கக்கூடுமோ என்று பயந்து தன் இளைய மகனை தன்னுடைய சகோதரன் வீட்டிற்கு அனுப்புவதற்காக ஏத்தின் புத்திரருடைய அந்த மனைவிகளினாலே நான் வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி தந்திரமாய் சொல்லி அங்கே தன் மகனை அனுப்புகிறாள். ஆகவே முதலாவதாக ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தவறான முறையை கையாண்டாள். இரண்டாவது பட்சபாதம், மூன்றாவது அநேக தந்திரங்களையும் வஞ்சகமான வழியிலே வாழ்ந்தாள். இதனுடைய பின் விளைவுகள் என்ன? யாக்கோபுக்கும் ஏசாவுக்கு இடையிலே பிரிவினை ஏற்பட்டது. அது மாத்திரமல்லாமல் 20 ஆண்டுகள் தகப்பனும் சகோதரனும் யாக்கோபை காணாத அளவிற்கு அந்த பிரிவினை நீண்டு கொண்டு போனது, தூரமாய் போனது. திருமுறையை நீங்கள் நன்றாக வாசித்து பாருங்கள். யாக்கோபு 20 ஆண்டுகள் கழித்து வருகிறார். ஆனால் ரெபேக்காளை குறித்து வேதவசனத்தில் சொல்லப்படவில்லை. ரெபேக்காள் இருப்பதாகவோ ஜீவித்ததாகவோ காணப்படவில்லை. என்னுடைய கருத்து என்னவென்றால், ரெபேக்காள் தன் மகனை காணாமலே மடிந்து போயிருக்கலாமோ என்று சொல்லி நான் யூகிக்கிறேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே குணங்களிலே சில தடுமாற்றங்கள், வீழ்ச்சிகள் வருமானால் அதிலே பின் விளைவுகள் உண்டு என்பதை மறக்க வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனத்தின் அடிப்படையிலே சொல்கிறேன். அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்ட நீங்கள் உங்களை நீங்கள் அலசி பாருங்கள். ரெபேக்காளை போல என் வாழ்வு, உங்கள் வாழ்வு இருக்கிறதா? கண்களை மூடி பிரார்த்தனை செய்து நாம் ஜெபிக்க போகிறோம்.
அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக செபிக்கிறோம். ரெபேக்காளுடைய நல்ல பண்புகளை எங்களுக்கு தாரும். ரெபேக்காளுடைய குணங்களின் தடுமாற்றங்களை, தவறுகளை, வீழ்ச்சிகளை எங்களை விட்டு எடுத்து போடும். எங்களுடைய குணங்களின் தடுமாற்றங்களினாலே எங்கள் குடும்பங்களிலே, சபைகளிலே, ஊழியங்களிலே, சமுதாயங்களிலே ஏற்படுகிற பிரிவினையின் உச்ச கட்டத்தை அறிந்து நாங்கள் வேதனைப்படுகிறோம். எப்படியாவது உம்முடைய வல்லமை எங்களை சந்தித்து நற்பண்புகளினாலே கட்டி எழுப்பப்பட உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே.